ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு 400 லட்சம் கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியோட சிஇஓனா உங்களால் நம்ப முடியுமா? திஸ் இஸ் 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் டேட் 20. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்சன் ஹுவாங் 1963ல் டாய்வானில் பிறக்கிறாரு. லேட்டர் அவரோட ஃபேமிலி தாய்லாந்துக்கு மூவ் ஆகுறாங்க. அந்த டைமில் தாய்லாண்டில் நடக்கிற வியட்நாம் போர்னால ஜென்சனும் அவரோட பிரதரும் அமெரிக்காவில் இருக்கிற அவரோட மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அவரோட ஸ்கூலிங்கை கண்டினியூ பண்ணுறாரு. நிறைய புல்லிங், ரேசிசம், ஈவன் ஸ்கூல் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனாலும் ஃபேமிலியோட சிச்சுவேஷனால எதையுமே வெளிக்காட்டாமல் சர்வே ஆகுறாரு. பார்ட் டைமாக ஹோட்டலில் பாத்திரங்களோட வேலைக்கு கூட போகிறாரு. எலக்ட்ரானிக்ஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால காலேஜில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் NVIDIA. அந்த டைமில் கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டை தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் கேமுக்காக யாருமே அவ்வளோ காசு செலவழிச்சு விளையாடுறது இல்லை. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் யாருமே வாங்காததுனால கம்பெனியும் லாஸில் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல வேற யாரும் இருந்தாலும் கம்பெனியை மூடிட்டு போயிருப்பாங்க. ஆனால் ஜென்சன் அவரோட நம்பிக்கையை விடலை. கம்பெனியை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் டிஜிட்டல் வேர்ல்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ எல்லாருமே CPU தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சரில் எல்லாமே மாறுன்றதுனால அந்த டைம்லேயே GPU கார்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 19 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 2022ல் AIயோட க்ரோத் பயங்கரமாக இருக்குது. மக்கள் அதிக லெவலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலே டிபெண்ட் பண்ணி இருந்ததுனால அதிக பவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு ப்ராப்ளத்தை NVIDIAவோட GPU சிப்ஸ் சால்வ் பண்ணுச்சு. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT வரைக்கும் NVIDIAவோட GPUனால தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜென்சன் ஹுவாங்கோட NVIDIA கம்பெனியோட நெட்வொர்க் கிட்டத்தட்ட 400 லட்சம் கோடி. அண்ட் இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 கம்பெனியாகவும் மாறுது. இன்னைக்கு ஜென்சன் ஹுவாங் இவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனராக மாறுறாருன்னா அதுக்கு NVIDIA மட்டும் காரணம் இல்லை. ஆரம்ப காலத்தில் அவர் மேலே வச்ச நம்பிக்கை கூட ஒரு காரணம் தான்.